ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிளாஸில் வந்து நம்ம ஜர்தோசி மேட் ஃபில்லிங் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து ஒரு மாங்காய் மாதிரி போட்டுட்டு அதில் ஒரு கோடு லைன்ஸ் போட்டு வச்சுருக்கேன். அதில் வந்து ஜர்தோசியை வந்து ஸ்ட்ரெயிட்டாக குத்திருங்க. ஜர்தோசி கட் பண்ணுறது வந்து ஈவனாக கட் பண்ணிக்கோங்க. அன்ஈவனாக கட் பண்ணால் அது ஃபினிஷிங் வந்து வராது நமக்கு. ஸோ அதனால் வந்து அதை ஈவனாக கட் பண்ணி எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு பிகினர்ஸ்க்கு வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனே போட்டுக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு கிளாத்தில் த்ரெட்டில் பண்ணியிருப்போம் இல்லையா மேட் ஃபில்லிங், அதே மாதிரி தான் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுட்டு அந்த ஸ்ட்ரெயிட் லைனோட மிடில் வந்து அதுக்கு அடுத்த ஜர்தோசி வந்து ரெண்டுக்கும் மிடில் ஃபஸ்ட்டு போட்ட ஜர்தோசியோடையும் அதுக்கு அடுத்த போட்ட ஜர்தோசிக்கும் மிடில் தான் நம்ம வந்து இப்போ இதை வந்து கொடுக்க போகிறோம். வீடியோவை நல்லா பொறுமையாக பாருங்கள், கவனமாக பாருங்கள். ஏன்னா ஜர்தோசி ஹேண்டில் பண்ணுறது வந்து பிகினர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்புறம் போக போக வந்து ப்ராக்டிஸ் ஆயிடுச்சுன்னா ஈஸியாக தான் இருக்கும். நான் ரொம்பவே ஸ்லோவாக தான் உங்களுக்கு போடுறேன். ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதே மாதிரி ஜர்தோசி கட் பண்ணுறது கவனமாக கட் பண்ணுங்கள். ஒரே கட்டில் வந்து ஜர்தோசி ரெண்டாக பிரிஞ்சு விழுந்துடணும். பிட்டு பிட்டாக நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா அந்த பிசுறு வந்து ஒரு மாதிரி பிசுறு தட்டிக்கிட்டே இருக்கும். அந்த பிசுறு தட்டுறப்போ வந்து நமக்கு வந்து அந்த ஃபினிஷிங் வந்து கிடைக்காது, அன்ஈவனாக இருக்கும். இப்போ என்ன பண்ண போகிறோம், ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் நம்ம போயாச்சு. அதுக்கப்புறமா அதோட மிடில்லேருந்து அதுக்கு அடுத்து இருக்கிறதுக்கு எடுத்துகிட்டு வரணும். அந்த மாதிரி எடுத்துகிட்டு வரப்போ என்னென்னா அந்த வந்து மேட் மாதிரி வந்து ஃபார்ம் ஆகும். நம்ம த்ரெட்டில் என்ன பண்ணியிருப்போம், ஒரு 3 லைன்ஸ் மேட் ஃபில்லிங் ஒரே மாதிரி போட்டால் அதுக்கப்புறமா தான் வேற ஒரு கலர் எடுத்து அந்த கலரில் வந்து அந்த ஃபஸ்ட்டு போட்டதோட மிடிலுக்கும் அதுக்கு அடுத்து இருக்கிற மிடிலுக்கும் போடுவோம் இல்லையா, அதே ப்ரொசீஜர் தான் இதுக்கும். இங்கே வேறு எதுவும் புதுசாக ஒன்றும் பண்ணிடல. ஸோ அதே இது தான். கொஞ்சம் கவனமாக மட்டும் பொறுமையாக பண்ணுங்கள், ஒன்றும் அவசரப்பட வேண்டாம். தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எந்த மாதிரி போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டாலே அதுக்கடுத்து வந்து அதோட மிடில் வந்து நமக்கு வந்து ஈஸியாக தெரிய ஆரம்பிச்சிடும். ஸ்டார்டிங்கில் லைட்டாக கன்ஃபியூஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அப்புறம் நீங்கள் போட வந்து அந்த மிடில் எப்படி வருதுன்னு சொல்கிறது தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்து நமக்கு நல்லாவே ஈஸியாக தான் இருக்கும். பொறுமையாக பாருங்கள். கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸ்டார்டிங்கில். அதுக்கப்புறம் போட உங்களுக்கே வந்து தெரிஞ்சிடும். இது வந்து டைப் 1. இன்னொரு டைப் இருக்குது, அது வந்து மோஸ்ட்லி நமக்கு தேவைப்படாது. அது எப்படின்னா த்ரீ கலர்ஸ், ஒரு கோல்டு கலரில் 3 கொடுக்குறீங்க அப்படின்னா அதோட மிடில் வந்து சில்வரில் ஒரு 3 கலர்ஸ் கொடுத்து பாருங்கள். நீங்களாம் சும்மா அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இந்த ஒரு மேட் ஃபில்லிங்கே நமக்கு போதும். நம்ம த்ரெட்டில் ஆல்ரெடி மேட் ஃபில்லிங் போடுவோம் இல்லையா, அது எக்ஸ்ட்ரா வருது. உங்களுக்கு நான் சும்மா ஒரு ஜஸ்ட்டு சொல்கிறேன், ஒரு நாலேஜுக்காண்டி. ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ தான் நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா டே 1லேருந்து கிளாஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதையும் போய் பாருங்கள். பார்த்துட்டு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. மேட் ஃபில்லிங் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you friends.